உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொத்துக்காக சகோதரர் மற்றும் அவரது குடும்பத்தினரை கொடூரமாக தாக்கிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார் தாவேகா அமைச்சர் மரிய வில்சன். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகியுள்ளார் தாவேகா அமைச்சர் மரிய வில்சன். சொத்துக்காக சகோதரரை தாக்கிய மரிய வில்சன் மீதான வழக்கு புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் குற்றப்பத்திரிகை நகலை பெற நேரில் ஆஜராக உத்தரவிட்ட போதும் மரிய வில்சன் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தி இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி வணக்கம். சொத்துக்காக சகோதரரை கொடூரமாக தாக்கிய வழக்கில் தற்போது தாவேகா அமைச்சர் மரிய வில்சன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டு நிதி அமைச்சரான மரிய வில்சன் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குரூத் வீட்டின் கதவை உடைத்து அவர் உள்ளே சென்று அவரை மரிய குரூத் அவரது மனைவி கெரோலின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை நகலை பெற நேரில் ஆஜராக உத்தரவிட்ட போதும் மரிய வில்சன் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்து வந்தார். இதனால் கடந்த ஜூலை 10ஆம் தேதி அன்று கட்டாயமாக ஆஜராக வேண்டும் என மரிய வில்சனுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவிலிருந்து விலக்களிக்க கோரியும் மரிய வில்சன் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அதாவது இந்த குடும்ப பிரச்சனை தொடர்பாக சமரச செய்ய தயாராக இருப்பதாக அமைச்சர் தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்திற்கு வழக்கை அனுப்பி வைப்பதாக நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்று அமைச்சர் மரிய வில்சன் அவரது தந்தை மற்றும் சகோதரியின் மனைவி ஆகியோரின் சமரச தீர்வு மையத்தில் இன்று ஆஜராகி இருந்தார்கள். தற்போது சமரச தீர்வு மையத்தில் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகி இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த சமரச தீர்வு மையத்தில் தொடர்ச்சியாக அந்த சமரச பேச்சு நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராம்ஜி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.